ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்ம் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு தாதம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து இந்த அண்ணா வச்சுருக்காங்க. ஸோ இந்த முயல் பண்ணையை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முயல் பண்ணை வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எல்லாத்துக்கும் வணக்கம். முதல்ல நான் D2 ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன். இது திருச்சி டு மணப்பாறை திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் ஆலம்பட்டி புதூர் அப்படிங்கிற ஊரில் வந்து தாதம்பட்டி அப்படிங்கிற ஊரில் நான் D2 ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுருக்கேன். முதல்ல அந்த ஆர்கானிக் ஃபார்ம் எதுக்காக எப்படி வச்சேன் அப்படின்னா, முதல்ல எங்கள் அண்ணன் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் முதல்ல பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார். எல்லா ஹெல்ப் அவர் தான் முதல்ல பண்ணார். ஆனால் அவருக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் ஈரோட்டில் பவானிங்கிற இடத்துல கணேஷ் பெட் ஷாப்னு வச்சிருக்காரு. இப்போ லவ் பேர்ட்ஸ், உங்களுக்கு எல்லா வெரைட்டியான பேர்ட்ஸும் டாக்கு எல்லாமே வச்சு பண்ணிட்டுருக்காரு. ஈரோட்டில் வந்துட்டு பவானி லட்சுமி நகர். லட்சுமி நகர். ஸோ அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ அவர் தான் மேக்ஸிமம் எனக்கு வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ஹெல்ப் பண்ணது. எல்லாமே ஃபஸ்ட்டு முயல் கொடுத்தது, முயல் வாங்கினது எல்லாமே எல்லா ஹெல்ப் பண்ண தான் ஃபஸ்ட்டு பண்ணார். மேக்ஸிமம் நான் வந்து தனியாக ஃபஸ்ட்டு பண்ணல, அவர் தான் பண்ணார். முதல்ல அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் அப்படியே இது பண்ணோம். உங்களுக்கு எல்லா முயலும் வெரைட்டி வாங்க ஒவ்வொன்றும் குட்டி போட ஆரம்பிக்கும். ஒவ்வொன்று குட்டி போடாமே நம்மளை ஏமாற்றும். அதுக்கப்புறம் நான் எல்லா பக்கம் அலைஞ்சு திண்டுக்கல், உங்களுக்கு திருச்சி எல்லா பக்கம் எல்லா ஃபார்முக்கும் போயிட்டு எப்படிலாம் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க, எப்படிலாம் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெயினாக பார்த்து ஒவ்வொன்றும் வெரைட்டியாக முயலை ஃபஸ்ட்டு பிடிச்சி நல்லா ஹெல்த்தாக பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஏன் கிராமத்துப்புறத்தில் ஃபஸ்ட்டு ஏன் முயல் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னா, எல்லாமே கிராமத்துப்புறத்தில் இருக்கிற பசங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு மற்ற டைமில் ஒரு 2 hours இருந்தால் போதும். காலைல ஒரு 2 hours, சாயந்தரம் ஒரு 2 hours இருந்தால் போதும். இந்த மாதிரி பண்ணி நம்ம பராமரிச்சுக்கலாம். அதேமாதிரி பார்ட் டைம் மாதிரியே பார்த்துக்கலாம். அதேமாதிரி இன்னொன்று கேட்டிங்கன்னா, முயல் பண்ணை முதல்ல ஏன் வச்சு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அமௌண்ட்டு கம்மி. அதே மாதிரி தரம் நல்ல தரம். முயல் ஆடு கோழி தவிர முயல் வந்து நல்ல ஒரு உடம்பு ஹெல்த்தான ஒன்று. அதனால் எல்லோரும் முயல் பண்ணை வந்து நம்ம வைக்கிறதுங்கிறது நான் என்ன சாய்ஸாக தான் பண்ணலாம், நல்லா சாய்ஸ் பண்ணலாம். இங்கே கிராமத்து பக்கத்தில் எதுக்கு ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே பொறுத்தளவுக்கு இலை தலை எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும். அதே மாதிரி இயற்கையான முறையில் கிடைக்கும். அதனால் கிராமத்துப்புறத்தில் இருக்கிற பசங்க எல்லாருமே அவங்களுக்கு முயல் பண்ண வச்சோம், சிம்பிளாக வச்சோன்னா இட வசதியும் போதும், கம்மியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், வைக்கலாம். உங்கள்கிட்ட இந்த ஃபார்மில் வந்து என்னென்ன வகையான முயல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? இங்கே D2 ஆர்கானிக் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஒயிட் ஜெயின்னு, சேவித் சின்சில்லா, டச்சு, பிளாக் டச்சு, அப்புறம் அங்கோரா, அப்புறம் ஒரு 4 வகையான முயல் வச்சுருக்கோம். மொத்தம் 7 வகையான முயல் வச்சுருக்கோம். உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் சரி உங்களுக்கு வாங்கிக்கலாம். முயல் ஹெல்த்தாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து என்ன டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணி அண்ணாவை கேட்கலாம், உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. அம்மா, முயல் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்க, குட்டியிலேயே. சூப்பராக இருக்கு. ஆனால் முயல்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நோய்கள்லாம் வரும், அதை வந்து எப்படி சரி செய்யணும் ஆர்கானிக் முறையில்? முதல்ல பார்த்தீங்கன்னா முயலுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னாவே மேக்ஸிமம் சொறி வரும். சொறிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கழிச்சல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே தலைச்சுத்தல் நோய்னு சொல்லுவாங்க. இந்த 3 தான் வந்து முயலுக்கு வந்து அதிகப்படியாக நோய் வர்றதுக்கு காரணமே. சொறி வந்து எப்படி வருது அப்படின்னா, அதோட யூரின் பட்டாவே சொறி வந்துடும். அது அந்த கூண்டில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வரும்போது அதோட யூரின் பட்டாவோ இல்லை அடுத்த முயலோட யூரின் பட்டாவோ சொறி வரும். இந்த சொறிக்கு என்ன மெயின் மருந்து அப்படின்னா, எல்லாம் வந்து மஞ்சள் வேப்பெண்ணெய் கலந்து தேய்ச்சா போயிடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கிலீஷ் மருந்து இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, வீக்லி வாரம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு காலையில் கொடுக்க வேண்டிய ஃபுட்டில் மேக்ஸிமம் வந்து எலுமிச்சை பழம் மரத்தோட இலை, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் இலை, இந்த ரெண்டையும் மேக்ஸிமம் வாரம் ரெகுலராக கொடுத்துட்டே வருவோம். அதனால் எங்கள் ஆர்கானிக் ஃபார்மில் இந்த மாதிரி சொறி மேக்ஸிமம் வரதும் இல்லை, வந்ததும் இல்லை. அப்படி வந்துட்டாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சத்தூளும் உங்களுக்கு வேப்பெண்ணெய் தான், இது 2 கலந்து நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கழிச்சல் நோய் நம்ம சாப்பிட்ற பொருளில் ஏதாவது புழுவோ நல்லா க்ளீன் பண்ணாமல் போட்டாவோ சுத்தபத்தம் இல்லாமல் இருந்தாவோ இந்த மாதிரி கழிச்சல் நோய் ஏற்படும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக ரெகுலராகவே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தென்னை மரத்து ஓலை இது ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த கழிச்சல் நோய் ஏற்படாது. அதுக்கப்புறம் தலைச்சுத்தல் நோய்னு சொல்லுவாங்க. இந்த தலைச்சுத்தல் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மெயினாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. தலைச்சுத்தல் நோய் எப்படி ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி வந்து போட்டு 20 நாளுக்கு அப்புறம் தாய்ப்பால் 40 நாள் தாய்ப்பால் குடிக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த 20 நாளுக்கு அப்புறம் நம்ம அடர் தீவனம், அம்மா கேட்குற பசுந்தீவனமே முட்டி சாப்பிடணும். சாப்பிட்டா தான் தலைச்சுத்தல் நோய் வராது. ஆனால் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே, இல்லை ஃபுட்டு கொடுத்தா செத்து போயிடும் அப்படின்ட்டு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்குறாங்க. தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு தாய்ப்பாலில் ஸ்ட்ரென்த் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் போக குறைஞ்சிரும். அதுக்கு பத்தாது. அதுக்கான ஃபுட்டு வந்து குட்டி வளர அதுக்கு பத்தாது. அதுக்காக 20 நாளைக்கு அப்புறமேட்டு நம்ம கொடுக்குற அடர் தீவனமும் நம்ம கொடுக்குற பசுந்தீவனம் ரெகுலராக கொடுத்தோம் அப்படின்னாவே தலைச்சுத்தல் நோய் கண்டிப்பாக வராது. என்னோட ஃபார்மில் இது வரைக்கும் 7 மாதத்தில் ஒரு குட்டி கூட இறந்ததில்லை. அதாவது ஒரு சில குட்டி இறக்குது அப்படின்னா அதுக்கு வேறு காரணமாக இருக்கலாம். ஆனால் தலைச்சுத்தல் நோய் காரணமாக எனக்கு குட்டி இறந்ததில்லை. அதனால் ஆர்கானிக் முறையில் எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த தலைச்சுத்தல் நோய் வராது, இந்த சொறி இந்த கழிச்சல் நோய் கண்டிப்பாக ஏற்படாது. ஓகே, நான் உண்மையிலே வந்து
பாராட்டத்தக்க விஷயம். இது வரைக்கும் ஏன்னா நானே யூடியூப்பில் சர்ச் பண்ண வரைக்குமே தலை சுத்தல் நோயினால் நிறைய நோய்களால் இறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இறந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிங்க. உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம். ஆனால் ஆர்கானிக் முறையில் வந்து அடர் தீவனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன மாதிரியான அடர் தீவனம், என்ன ஆர்கானிக் முறையில் அப்படிங்கிறப்போ ஏன்னா நம்ம நார்மலாக வந்து குச்சி தீவனம் தான் வந்து எல்லாமே கொடுப்பாங்க இல்லையா? இப்போ நானுமே வீட்டில் 2 முயல் குட்டி வாங்கின ஆசைக்காக வளர்க்கணும்னு குச்சி தீவனம் தான் இன்ன வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கூட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இலத்தலைகள் இது கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து என்ன எப்படி கொடுக்குறீங்க? மேக்ஸிமம் வந்து முயல் பண்ணை வந்து வைக்கும்போது ஆர்கானிக் முறையில் வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது காரணம்னா குச்சி தீவனம் மேக்ஸிமம் 99% கொடுக்கறது இல்லை. நாங்கள் மேக்ஸிமம் எங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், உங்களுக்கு உளுந்தம் பொட்டு, அரிசி தவிடு, கோதுமை தவிடு, எள்ளு புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் கைப்பட வாங்கி நாங்கள் அரைச்சி அதை ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி கொடுக்கும்போது என்ன காட்டினா உங்களுக்கு எல்லா ஹெல்த்தான இதுவும் கிடைக்கும். தாய்மொழிக்கான சத்தும் கிடைக்கும், குட்டிகளுக்கு ஹெல்த்தாக கிடைக்கும். ஏன்னா உளுந்து போட்டு போடுறோம், சுண்டல் போட்டு போடுறோம், எல்லாமே கொடுக்குறதுனால நாம் நேரடியாக வாங்கி அரைச்சி பண்ணுறதுனால நம்ம காஸ்ட் ஆஃப் வியூ கம்மியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் முயல்களுக்கும் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். இப்போ நம்ம வெளியே வாங்குற பொருள் தரமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அதை மற்றவங்க கொடுக்கறத விட நான் வந்து என்னோட இதில் என்னோட பண்ணையில் பாருங்கள், நான் காமிக்கிறேன், எல்லாமே காமிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி அரைக்கிறோம், எந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணுறது கலக்கிறான்னு பாருங்கள். தாதுப்புலேருந்து எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணி கரெக்டான சரிவேகத்தில் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு அடர் தீவனம் நல்லா கொடுக்கறதுனால குட்டி ஹெல்த்தாகவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது, வெயிட் கெயின் ஆகுது. மெயினாக வந்து வெயிட் கெயின் ஆகுது. என்னோட குட்டி வந்து 45 நாள் குட்டி, 50 நாள் குட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 800 கிராம் டு 750-900 கிராம் இருக்குது. அதாவது 3 மாதத்தில் வர வெயிட்டை வந்து நான் வந்து மேக்ஸிமம் 1.5 மாதத்தில் எடுத்துறேன். ஏன்னா எல்லாம் கொடுக்குற பொருள் அடர் தீவனம் எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தாக கொடுக்குறேன், தரமாக கொடுக்குறேன். அதனால் நான் வந்து கடையில் வாங்கியோ அடர் தீவனம் வாங்கியோ நான் கொடுக்குறதில்ல. ஹெல்த்தாக நான் ஆர்கானிக் முறையில் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அந்த லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன், பாருங்கள். அதை பார்த்து நீங்களும் சூஸ் பண்ணுங்கள். கம்மியான முறையில் வாங்கி அரைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள்ட்ட 4 முயல் தான் இருக்குது, 6 முயல் தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக வாங்கி ரேஷியோவில் கரெக்டாக அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நாங்களே விற்றுட்ருக்கோம். கிலோ வந்து 25 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அப்படி தேவைனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பசும் தீவனம் கொடுக்குறீங்களா? அதில் வந்து நீங்கள் என்னென்ன வகையான தீவனம்லாம் பசும் தீவனம் கொடுத்துட்ருக்கீங்க? எங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் எல்லாருமே சொல்கிறது தான் கீரை வகை எல்லா வகையான கீரையும் கொடுக்குறோம். முருங்கைக்கீரையிலேருந்து அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, அவத்திக்கீரை எல்லாமே கொடுக்குறோம். 4 5வது பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இங்கே நம்ம எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற தாத்தா இலைன்னு சொல்லுவாங்க. அதாவது மஞ்சள் கலர் பூ பூக்கும். அது உங்களை இதில் காட்டுறேன் பாருங்கள். அந்த தலை கொடுத்தீங்க அப்படின்னா முயலுக்கு வந்து மேக்ஸிமம் ஹெல்த்தாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா வகையான ஃபுட்டுலேயும் நாங்கள் மேக்ஸிமம் வந்து கோஸ்தலை, அந்த காலிஃப்ளவர் சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக கொடுக்கூடாது. ஏன்னா கொடுத்தோம்னா கழிச்சல் நோய் ஏற்படும் சொல்லுவாங்க, ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் வீக்லி ஒன்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் முருங்கத்தலை, இந்த அகத்திக்கீரை, அருகம்புல், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் கிராமத்து பக்கத்தில் இருக்கிறனால எல்லாமே அதை நாங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து முயல் மசாலான்னு சொல்லுவாங்க. விதை ரொம்ப ரேட் கம்மி தான், 100 ரூபா தான் வரும் விதை. அதை நீங்கள் வீட்டில் போட்டிங்க அப்படின்னா முளைச்சி வர வெட்டிக்கலாம், வெட்ட மாதிரி தலைஞ்சிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி முயல் மசாலு. அதுக்கப்புறமேட்டு மாட்டு தீவனம் நாமளும் அதே மாதிரி தான். ஒரு 10 குச்சி வாங்கி ஊனிங்கன்னா அந்த குச்சியில் வரும், அதை நீங்கள் அறுத்துக்கலாம். அதுக்கு வந்துகிட்டே இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து தரமாக நாமளே பார்த்து வாங்கி பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா முயலுக்கு நல்லாயிருக்கும். நம்ம முயல் கறி கொடுக்கும்போது வாங்குற கஸ்டமருக்கும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும். ஸோ பசும் தீவனம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க. முருங்கத்தலை எப்பயுமே ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. அகத்திக்கீரை எல்லா பக்கம் கிடைக்கும். இந்த அகத்திக்கீரையை நீங்கள் மேக்ஸிமம் வாங்கி முயலுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப இது வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை, கணக்காக எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி கணக்காக கொடுத்துட்டு வரலாம். இது அகத்திக்கீரை. இது பார்த்தீங்கன்னா இது வந்து வேலி மசாலான்னு சொல்லுவாங்க. முயல் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது விதை பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் வரும். இந்த விதையை போட்டிங்கன்னா குச்சி உடைக்க முளைச்சிட்டு வந்துட்டே தான் இருக்கும். இது ரொம்ப இது வந்து வேலி மசால்னு சொல்லுவாங்க. வேலி மசால் ஆமாங்க. அந்த பூ காட்டுங்க அப்படியே. இது வேலி மசால்னு சொல்லுவாங்க. இது வந்து நாமளே பயிரிட்டுக்கலாம். விதையை போட்டிங்கன்னா முளைச்சி வந்தோடனே ஆல்ரெடி வெட்ட வளர்ந்துட்டே வரும். ரொம்ப ஹெல்த்தானது, இரும்பு சத்து ரொம்ப அதிகமானது, இதில் ரொம்ப அதிகமாக இருக்குதுல. அதில் முயலுக்கு ரொம்ப நல்லது. அது வேலி மசால்னு சொல்லுவாங்க. இது விதை எல்லா பக்கம் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு நாட்டு மருந்துகள் கிடைக்கும், விசாரிச்சு பாருங்கள். வேலி மசால். இது பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் சொல்லுவாங்க. பசுந்தீவனம் இது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நம்ம போடுறது. இது முயலுக்கு நல்லா விரும்பி சாப்பிடும். அருகம்புல்லுக்கு நிகரான அது எல்லாமே இருக்குதுல. நம்ம அருகம்புல்லுக்கு பல அது இல்லை. இது வந்து நம்ம பசுந்தீவனம் சொல்லுவாங்க. அதாவது வந்து தட்டு வராது. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பசுந்தீவனம் சொல்கிறது வந்து பச்சை பசையாக இருக்கும். நல்லா முயல் நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் வந்து அம்மா பச்சரிசின்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டி போட்ட முயலுக்காகட்டும், குட்டி போடுற முயலுக்காகட்டும் அம்மா பச்சரிசி. அதாவது இது வந்து உங்களுக்கு வந்து வெள்ளாடு நல்லா சாப்பிடும். இது நாமளே சாப்பிடலாம். நிறைய யூஸ் இருக்குது. மருந்துள்ள ஒரு பொருள் தான். இதை நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒன்று தான். அது எல்லா பக்கம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். தென்னை ஓலை பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வாரம் தென்னை ஓலை கொடுக்க ஆரம்பிச்சோம்னாவே முடிஞ்ச அளவுக்கு முயலுக்கு வந்து கழிச்சல் நோய் ஏற்படாது. உன்னான என்ன தென்னை ஓலை கொடுக்க முயலும் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு அந்த கழிச்சல் ஏற்பட பிரச்சனை வராது தென்னை ஓலைக்கு. இது வந்து
சவுண்ட் இலைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இது ஆடுகளை சாப்பிடும். இதில் விதை வரும். இது மரமாக வரது தான். இதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மரத்தை வச்சு இங்கே இருந்துன்னா உடச்சி வச்சுக்கிட்டு தலையை போடலாம். இந்த மாதிரி தான் வரும். உள்ள விதை இருக்கும். இந்த மாதிரி மரம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவு நல்லா முயல் சாப்பிடும். இதை வந்து நம்ம மேக்ஸ் இதுவும் போடலாம். இது கிராமத்து பக்கம் நிறைய கிடைக்கும். எல்லா பக்கம் கிடைக்கும். இது வந்து அகத்திக்கீரை. ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து முயல் வாங்கிட்டு போகிறாங்க, உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க. வெளியில் நிறைய பேர் வச்சுருக்காங்க, பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஆசையாக வாங்கி வளர்க்குறவங்களுக்கா இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற கருத்து என்ன, எப்படி வளர்க்கணும், அப்படி நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் கொடுப்பீங்க முயலை? இப்போ எங்கள் ஆர்கானிக் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வாங்கும்போதே நான் மேக்ஸிமம் சொல்லிடுவேன், முயல் வந்து வாங்கும்போது எந்த ஆசையில் வாங்கிட்டு போகிறோமோ அதே ஆசையில் கடைசி வரைக்கும் வளர்த்தணும். அதாவது ஒரு 3 மாதம் வளர்த்துவாங்க, 4 மாதம் வளர்த்துவாங்க, அதுக்கப்புறம் வளர்த்த முடியல அப்படிம்பாங்க. நான் சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முயல் பண்ண வைக்கணும் அப்படின்னா உடனே 10 முயல் 20 முயல் வாங்க வேண்டியதில்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 முயல் மட்டும், பெண் முயல் 3 முயல், ஒரு ஆண் முயல் 1, 4 மட்டும் வாங்கி ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பராமரிக்கிற செலவை பொறுத்து, டைம் பொறுத்து நீங்கள் முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு கன்வியூஸாக நம்ம அதிகமாக வாங்கிக்கலாம். அதை வாங்கும்போது சார் 10 முயல் வேணும், வளர்த்திடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். முதல்ல 4 முயல் வாங்க. செலவும் கம்மி, நம்ம காஸ்ட் ஆஃபியும் அதிகமாக போட வேண்டிய முட்டுளை போட வேண்டிய அவசியம் இருக்காது. கம்மியாக போட்டால் போதும். 4 முயல் வாங்கி வளர்த்துங்க. அதுக்கான ஃபுட்டு கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது குட்டியும் ஹெல்த்தாக இருக்கும். ஒரு எல்லா பக்கம் போடுற மாதிரி 3 குட்டி 4 குட்டியை விட நம்மள்ட்ட 5 குட்டி 6 குட்டி நல்லா போடும். முதல்ல நம்ம முயல் பண்ண வைக்கணுங்கிறத விட நம்ம மேலே ரொம்ப ஈடுபாடோடு வைக்கணும். எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு ஆசையாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்க முடியும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முயல் வந்து அழகாக வளர்த்தலாம், கறிக்காக வளர்த்தலாம், நல்ல யூஸ் இருக்குது. ஆனால் அதை மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது முயல் பண்ண வச்சிருக்கிறவங்க அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த தீவனம் போடுறான்னு. நாம் ஆர்கானிக் முறையில் முயல் பண்ணோம்னா இப்போ இந்த கோழி பண்ணை எப்படி சக்ஸஸாக போயிட்டுருக்கோ, ஆட்டு பண்ணை வச்சிருக்காங்களோ அதே மாதிரி முயல் பண்ணி சக்ஸஸாக பண்ண முடியும். ஆனால் ஆர்கானிக் முறையில் கரெக்டான ஒரு தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு தரமான பொருளாக கொடுத்தோம்னா குட்டி வாங்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், குட்டி வளர்த்த போகிறவங்களுக்கும் நல்ல ஒரு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். 2 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக முயல் பண்ண வச்சிருக்கீங்க எல்லாமே சொல்கிறது என்ன தெரியுமா, செலவு அதிகமாக போட்டு பண்ணக்கூடாது, செலவு கம்மியாக போட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா செலவு போட்டால் மினிமம் வந்து ஒரு குட்டி வளர்த்தி 6 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் குட்டி போடும். அப்படிங்கும்போது நம்ம செலவை குறைச்சி பண்ணுங்கிறது நல்லது தான். ஆனால் இருந்தாலும் முயல் வந்து நம்ம தரமாக கொடுக்கணும் அப்படின்னா செலவை கொஞ்சம் பண்ணாலுமே குட்டி நல்லா இருக்கும். குட்டி அதிகமான நமக்கு இது ஹீல்டு வரும். இப்போ எல்லா பக்கம் 4 குட்டி 3 குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. நம்ம கரெக்டான அடர்த்தி கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் 8 குட்டி வரைக்கும் போட்டிருக்கு. என்னோட ஃபார்மில் 8 குட்டியும் போட்டிருக்கு, 7 குட்டியும் போட்டிருக்கு. ஆனால் நம்ம குட்டி போட்டாலுமே தாயிட்டு இருந்து பார்க்கும்போதும் ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும். அந்த 2 நாள் மட்டும். ஆனால் குட்டி வந்து குட்டி போட்டோடனே குட்டி வந்து பிரிச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். அம்மாட்ட குட்டி இருந்து அரவணைப்பில் வளர்ந்தால் மட்டும்தான் குட்டி நல்லா ஹெல்த்தாக இருக்கும். அதே மாதிரி குட்டிக்கு ஆகணும் பால் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. 3 டைம், காலைல ஒரு டைம் அதே கொடுத்துரும், ஈவினிங் டைம் கொடுத்துருக்கான்னு நம்ம வயிற்று தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நைட் அதே மாதிரி பார்த்தா போதும். 3 டைம் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது பால் குடிச்சிருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கும். மினிமம் 3 நாள் மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4 நாள் 5 நாள் அதே குடிக்க ஆரம்பிச்சிடும். 8 நாளில் கண்ணு திறந்துடும். 10 நாளில் அதே கொண்டு அதே பால் குடிச்சிக்கும், குட்டியும் கொடுத்துரும், அம்மாவும் கொடுத்துரும். அம்மாவுக்கு நம்ம கரெக்டான ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா அம்மாவுக்கும் பால் சுரக்கும், அம்மாவும் நல்லா இருக்கும், குட்டி நல்லா ஹெல்த்தாக பார்த்துக்கும். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது பால் கொடுக்காது, இது கொடுக்காது. அதனால் குட்டி கொடுக்கும்போது முதல்ல பால் எப்படி கொடுக்குது, கரெக்டாக கொடுத்துருக்கா, நம்ம அம்மாவுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறோம், சுண்டல் ஊற வச்சு கொடுக்கணும், அதே மாதிரி அம்மா பச்சரிசி எல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பால் வந்து அதிகமாக சுரக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் குட்டியை பார்த்துக்கிறது மெயின். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஓகேண்ணா, உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து வெளியில் முயல் கொடுத்துட்ருக்கீங்கல்ல, என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து கேஜ்லாம் வேணும் அப்படின்னா நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்களா, இல்லை அப்புறமே வேறு இடத்துலேருந்து வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்களே ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவீங்களா? அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் நம்ம இருக்கிறது வந்து திருச்சி டு மணப்பாறை பைபாஸ் ரோட்டில் ஆலம்பட்டி புதூருங்கிற ஊரில் இருக்கோம். நாங்கள் இப்போ நம்ம கிலோமீட்டர் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்குள்ளே அப்படின்னா நம்ம கூண்டு செஞ்சு நம்ம டெலிவரி பண்ண முடியும். இன்னொன்று நாங்கள் வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொன்று கேட்டிங்கன்னா 2 மாதம் டு 3 மாதத்துக்கு கூட அதிகமாக நான் கொடுத்துட்ருக்கேன். நான் 6 மாதம் 7 மாதம்லாம் கொடுக்குறதில்ல. மேக்ஸிமம் கொடுக்குறது எல்லாமே 2 மாதத்துக்கு மேலே. 2 மாதம் பார்த்தீங்கன்னா நான் 400 450 கொடுத்துட்ருக்கேன். 3 மாதம் போது 600 ரூபாய்க்கு ஜோடி கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் மூவிங் நல்லா இருக்குது. கிராமத்துப்புற பசங்களுக்கு நம்ம ஒரு 50 100 நான் பார்க்குறதில்ல. நம்ம லோக்கலாக இருந்தாங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா நான் குறைச்சி தான் கொடுத்துட்ருக்கேன். நம்மள்ட்ட குட்டி இருக்கிற அளவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அப்படி இல்லைனா கூட வெளியே வாங்கி நான் கொடுக்குறோம். அந்த டிரான்ஸ்போர்ட்டு நான் சொல்லி நம்ம நம்பர் கொடுத்து நம்ம கேட்டுக்கிறது. கூண்டு அதே மாதிரி நம்ம இங்கே அடிக்கிறோம், அடிச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இல்லை நம்ம வெளியூர்க்காரர் இருக்காங்க அப்படின்னா என்ன முறையில் அடிக்கலாம்னு ஐடியா கொடுத்துருவோம். சிம்பிளாக ரேட் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும், சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த நீ எத்தனை இன்ச்சு அக்கா? இது பார்த்தீங்கன்னாக்கா 2க்கு 2ங்கக்கா, இது 1.5ங்கக்கா. பெரிய குண்டு, அதாவது நீளம் 2ங்கக்கா, அகலம் 2, உயரம் மட்டும் 1.5. எல்லாமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுங்க. உயரம் மட்டும் 1.5. அதாவது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1.5 போடுவாங்க. அது இவ்வளவுதான் வரும், ஸ்டார்டா இருக்குங்கக்கா. அது மாதிரி நம்ம குட்டி போடும்போது உள்ள நான் பொட்டியை பார்த்தீங்களா, பொட்டி வச்சு பத்தாது. 2க்கு 2 தான் பெஸ்ட், எப்பயுமே நல்லாவும் இருக்கும்.
அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். முயலை பொறுத்தளவுக்கு எல்லா வெரைட்டியாக முயல் இருக்குது. ஒரு 6 வகை 7 வகை மட்டும் கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் ஜோடி வந்து 400 to 350, 400, 450, 500 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதே வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கல, ஜஸ்ட் ஒரு ஹாபியாக ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே வந்து அப்படி தான், ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வந்து ஒரு பார்ட் டைமாக கூட நம்ம எடுத்து செய்யலாம். இது வந்து ஒரு ஏர்னிங்ஸாகவும் இருக்கும், நமக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்கும், அது கூட விளையாண்ட மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா சொன்ன மாதிரி கோழி வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க. ஆனால் முயலுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. உண்மையிலே வந்து அதெல்லாம் விட கம்பேர் பண்ணும்போது முயல்கிட்ட வந்து அதிகமான ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னால், கறியாக இருக்கும்போது அது இருக்கும்போதும் நம்ம விற்கும் போதும் எல்லா வகையிலுமே பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னு அண்ணன்ட்டையும் கேட்டலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அப்போ ஆடு வளர்த்துறோம் நம்ம அதிகம் காஸ்ட் போடணும். கோழி வளர்த்தனாலும் அந்த கோழி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஸ்மெல் வரும், நிறையா சொல்லுவாங்க, அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். ஆனால் முயலை பொறுத்தளவுக்கு வந்து கறிக்கும் ரொம்ப ஹெல்த்து. இப்போ வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், உங்களுக்கு டிபி மற்ற எந்த ஒரு நோய் இருக்கிறவங்களும் நம்ம முயல் கறி சாப்பிடலாம். முயல் கறியில் 0% வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மி தான். அப்படிங்கும்போது தாராளமாக சாப்பிடலாம். இப்போ ஒருத்தர் கோழி சேராதும்பாங்க, ஆடு சேராதும்பாங்க, கோழிக்கு வந்து ஊசி போடுறாங்க, அது போடுறான்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்கறினா உங்களுக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் முயல் கறி பொறுத்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம், நல்லா ரொம்ப ஹெல்த்து. அதே சமயத்தில் நம்ம ஆர்கானிக் மூலம் வளர்த்தும் போது என்னன்னா இன்னும் நமக்கு பெனிஃபிட். இப்போ இந்த கம்பு சோளர் ஆயெல்லாம் போட்டு வளர்த்துறோம் அப்படின்னா இன்னும் வந்து முயல் ஹெல்த்தாகவும் இருக்கும், நல்ல தரமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கிராமத்து பசங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து முயல் வளர்த்தி உங்கள் வீட்லேயே காஸ்ட் ஆஃபியும் கம்மியாகவும் இருக்கும், லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு பார்ட் டைமாக காலையில் 2 hours சாயந்தரம் டைம் பத்தாப்பட்டு போதும். ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும் இல்லை. நீங்கள் வேலைக்கு போயிட்டு காலையில் ஒரு 2 hours மட்டும், இல்லை வீட்டில் இருந்தாங்கன்னா ஈவினிங் 2 hours மட்டும் பார்த்தா போதும், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். தாராளமாக வளர்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண முடியல. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு இருக்கனால சில விஷயங்களை மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னும் சில விஷயங்களை வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். நம்ம அரைக்கிற பவுடர் ஃபுட்டு ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து ஆர்கானிக் ஃபுட்டு, இது கடலை புண்ணாக்கு, அது எள்ளு புண்ணாக்கு. இது வந்து நான் பேரலாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பேரலாக வாங்கி. இது வந்து கவர்மெண்ட் அமைச்சு சொல்லிடுறாங்க, கடை தண்ணி சொல்லிடுறாங்க, எடுத்துங்க. இது தாது உப்பும்பாங்க, தாது உப்பு. இது வந்து பால் சொற்கிறதுக்காக பசுமாட்டு கொடுக்கறது, ஒரிஜினல் பசுமாட்டு கொடுக்குறது, ஆவின்னு கொடுக்கறது, பசுமாட்டு கொடுக்கறது. இதை சர்வீகத்தில் நம்ம எவ்வளோ ஒரு அடர்த்தியில் எடுத்துக்கிறோமோ அந்த அடர்த்தியதாக இதெல்லாம் வந்து எள்ளு புண்ணாக்கு நாமளே அரைக்கிறது. எள்ளு வாங்கி கடலை வாங்கி அரைச்சிட்டு எண்ணெய் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இவ்வளோ நேரம் பொறுமையாக இவ்வளோ கேள்விகளுக்கும் பதில் சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இன்னும் வந்து உங்களோட முயல் பண்ணை வந்து இன்னும் பெரிய அளவில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் பார்ட் 2ல் வந்து நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்ட் 2வையும் கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பை.